முஸ்லிம்ஸ்க்கும், ஹிந்துஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை வந்து இப்போ கொஞ்ச காலமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இது ரொம்ப வருஷமாவே இருக்கு. அப்படி என்ன வந்து முஸ்லிம்ஸ்க்கு ஹிந்துஸ பிடிக்கல, சில ஹிந்துஸ்க்கு வந்து முஸ்லிம்ஸ பிடிக்கல அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயி, பங்களாதேஷ்ல இதனால ஒருத்தர எரிச்சே இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயி, பங்களாதேஷ்ல ஒருத்தர எரிச்சிருக்காங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதா? அப்படி நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கு அங்க நடந்த சில விஷயங்கள். இப்ப அந்த இன்ஃபர்மேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? பங்களாதேஷ்ல வந்து கடந்த 15 வருஷமா ஒரு பர்ட்டிகுலர் கட்சி தான் இருக்கு. நம்ம எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷன பத்தி நெறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த இந்த அங்க நெறைய இப்ப வந்து நெறைய ப்ரொட்டஸ்டும் நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்த ஒரு பர்ட்டிகுலர் கட்சின்றது வந்து ஷேக் ஹசீனா அவங்க நடத்திட்டு வர அந்த கட்சி. ரொம்ப வருஷமா அந்த ஆட்சியில இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அங்க அவங்க கவர்ன்மெண்ட் கீழ வேலை செய்வாங்கல்ல நெறைய பேரு. அவங்களுக்கு தான் அந்த கவர்ன்மெண்ட்ல வந்து வொர்க் குடுத்துட்டு இருக்காங்க. அந்த கட்சியே தான் இவ்ளோ நாளா இருக்கு. வேற எந்த கட்சியும் அவங்க விடுறதில்ல. அப்படின்ற மாதிரியான பரவலான விஷயங்கள் வந்து நெறைய அங்க வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்போ அங்க நெறைய இருந்த யூத், ஜென்ஸி கிட்ஸ் இவங்க எல்லாருமே அது எப்படி நீங்க வந்து திருப்பியும் வந்து அவங்களுக்கே வந்து வொர்க் குடுத்துட்டு இருக்கலாம். ஏன் பப்ளிக்கா இருக்கிற நாங்கலாம் வந்து உள்ள வர முடியல. நாங்க எதுனா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி எதுனா பண்ணா கூட, நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாரியான ஒரு இத குடுக்க மாட்றீங்க. திருப்பியும் உங்க கவர்ன்மெண்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கே இந்த மாரி விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அ போன வருஷம் வந்து ஒரு பெரிய புரொட்டஸ்ட் ஒண்ணு நடந்தது. அங்க இருந்த யூத், ஜென்ஸி கிட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அந்த புரொட்டஸ்ட்ல பங்கெடுத்து ரொம்ப பெருசா போனதுனால, அங்க இருந்த அந்த கட்சியோட தலைவரான ஷேக் ஹசீனா அந்த அந்த நாட்ட விட்டே ஓடி போயிட்டாங்க. லைக் அவ்ளோ பெரிய பிரச்சனையாச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஷேக் ஹசீனா அந்த நாட்ட விட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து அங்க வந்து யாரு அந்த நாட்ட ஆட்சிய வந்து புடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அப்படி யாருமே பண்ணல. டெம்பரரி கவர்ன்மெண்ட் தான் இப்ப அங்க வந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் பிப்ரவரி மாசம் வந்து எலக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மென்ட்ட இப்ப குடுத்துருக்காங்க. இப்ப பிப்ரவரி மாசம் அந்த எலக்ஷன் நடக்க போகுதுன்னா, இப்போ அவங்களோட புரொடெஸ்ட்ட அந்த ஊர்ல இருந்து ஒரு ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இப்ப வந்து புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னா ஒருத்தவங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருந்து வந்து இத ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அது யாருன்னு கேட்டா, அங்க ஒரு காலேஜ்ல இருந்த ஒரு புரொஃபசர் அவர் பேர் ஹரின்னு சொல்லப்படுது. அவருக்கு 32 இயர்ஸ் ஆகுது. அவரு தான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவரு தான் இந்த கவர்ன்மெண்ட் வந்து இவ்ளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரையுமே வந்து இது மாரி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் அவரு தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரு தான் எல்லாருக்கும் வெட்ட வெளியமா இவங்க பண்றத வந்து சொன்னாரு அப்படின்னு வந்து தெரியுது. இவரு தான் வந்து நெறைய யூத்த வந்து இதுல வந்து இன்வால்வ் பண்ணி இந்த மாரியான புரொட்டஸ்டும் வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. சோ இப்போ நடக்க போற பிப்ரவரி எலக்ஷன்லயும் வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். நானும் வந்து மக்களோட சப்போர்ட்ட மட்டும் பேஸ் பண்ணி நான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொன்னதுனால நெறைய இடத்துல வந்து அவர் போய் புரொட்டஸ்டும் பண்ணியிருக்காரு. புரொட்டஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம, அவரு கூட வந்து நெறைய பேரு அந்த வாக்கு கேட்கறதுக்காக வந்து ஏரியாலலாம் நம்ம இப்ப இங்கேயே பார்ப்போம்ல சென்னையில இந்த மாரி ஏரியாலலாம் வந்து புரொட்டஸ்ட் பண்றதுக்குலாம் வந்து நெறைய பேர் போவாங்கல்ல. நெறைய ஊருங்களுக்குலாம். அது மாதிரி அவர் கூட இருந்த வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அவர் கூட எங்க போனாலுமே வந்து இந்த எலக்ஷன் எனக்கு ஓட்டு குடுங்க அப்படின்ற மாரி போய் கேட்கறது வந்து நெறைய பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க இருந்தவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அங்க இருந்து ஒரு மசூதிக்கு வந்து தொழுவ போயிருக்காரு. தொழுவ போம்போது அவர் கூட வந்த ஒரு 2 வாலண்டியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூடவே போயி அவர் வெளியில வரும்போது அந்த 2 பேர் வந்து அவர வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ரொம்ப நாளாவே வந்து உயிருக்கு வந்து போராடிட்டு இருந்ததுனால, அவர் வந்து சிங்கப்பூருக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டு போயும் கூட, அவர காப்பாத்த முடியாம அவர் வந்து இறந்தும் போயிருக்காரு. இது வந்து அங்க இருந்த நெறைய மக்களுக்கு வந்து எதனால இவங்க இப்படி பண்ணாங்க? இது பிளான் பண்ணி பண்ண விஷயம் தான். அந்த 2 வாலண்டியர்ஸ் யாருன்னு அவங்களால இன்னும் கண்டே பிடிக்க முடியல. அந்த மாரியான விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கிறதுனால, இப்போ அங்க இருந்த ஜென்ஸி கிட்ஸோ இருக்கட்டும், இல்ல யூத்தோ இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய புரொட்டஸ்ட் ஒண்ணு நடத்தியிருக்காங்க. அந்த புரொட்டஸ்ட் மூலியமா அங்க அங்க இருந்த ஒரு ஹிந்துவ சரி அதெல்லாம் வேண்டாம். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேண்டாம். ஏன்னா, நம்ம இன்னும் அதுக்குள்ள இன்னும் ரொம்ப டெப்த்தா போனோம். நம்மளுக்கு இன்னும் வந்து ஏன்டா இப்படி இருக்கீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஒரு இந்துன்ற ஒரே காரணத்துக்காக அவர வந்து எரிச்சிருக்காங்க. எரிச்சது மட்டும் இல்லாம அவன் இறந்துட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சு கூட, எரு அவர போட்டு அதுக்கப்புறமும் வந்து அவ்ளோ அடிச்சிருக்காங்க. இந்த மாரி வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு இந்து மேல உங்களுக்கு என்ன அவ்ளோ ஒரு கோவம்? முஸ்லிம்ஸ்க்கு அப்படின்ற மாரியும் வந்து நெறைய மக்கள் வந்து நெறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது இப்ப இந்த அளவுக்கு வந்து பங்களாதேஷ் வந்து இது மூலியமா வந்து நெறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஜிடிபி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது எல்லாத்துக்குமே அவங்க சொல்ற ரீசன் என்ன தெரியுமா? இந்தியா தான் காரணம்.
இந்தியா தான் வந்து ஷேக் ஹசீனா இந்த மாரியான இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த மாரி பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க வந்து ரொம்ப பொருளாதாரம் ரீதியாவும், இல்ல மத்த விஷயங்கள் ரீதியாவும் வந்து நாங்க ரொம்ப டவுனா இருக்கோம்னா, அதுக்கு முழு காரணமும் இந்தியா தான்ட்டு, இந்தியா மேல தூக்கி அவ்ளோ பெரிய ப்ளேம போட்டுருக்காங்க. ப்ளேம போட்டது மட்டும் இல்லாம, அ எங்களுக்கு தெரியாதா? நீங்க எந்த மாரி வெப்பன்ஸ்லாம் குடுத்து நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இல்லன்னா வந்து இங்க இவ்ளோ வருஷம் இல்லாம, இப்ப வந்து இவ்ளோ பெரிய விஷயங்கள் நெறைய நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே ஒரு கவர்மெண்டோட சப்போர்ட் இன்னொரு கவர்மெண்ட்க்கு இல்லாம இதெல்லாம் நடக்குமா? அப்டின்ற மாரி கேள்வியும் வந்து நெறைய கேட்கறாங்க. ஆனா, இதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதுக்கு காரணமே கிடையாது. எங்களுக்கு பார்டர் எவ்ளோ முக்கியம். ஸோ நாங்க ஏன் அந்த மாரியான விஷயம் பண்ண போறோம்? நாங்க எப்பவுமே வந்து அந்த மாரி விஷயம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அமைதி தான் முக்கியம். அது எங்க நாடா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே இவ்ளோ கஷ்டப்படும்போது, நாங்க அந்த மாரி பண்ண மாட்டோம். நாங்க எங்களுக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ, எந்த சைடு நியாயம் இருக்குன்னு தோணுதோ, நாங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அவங்க வந்து இவ்ளோ கஷ்டப்படணும், அடிச்சுக்கணும். அவங்க வந்து எல்லா ரீதியும் வந்து ரொம்ப டவுன்ஃபால ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் எங்க நோக்கமே கிடையாது. நாங்க எப்பவுமே வந்து எல்லா நாடுமே அமைதியா இருக்கணும்ன்றது தான் எங்களோட விருப்பமும் கூட. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். நீங்க அந்த மாரிலாம் எங்கள நினைக்காதீங்க அப்படின்னு வந்து இவங்க எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துருக்காங்க. ஆனா, பங்களாதேஷ்ல இருக்கவங்க ஏன் இந்தியாவ இப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியல. அவங்களுக்கு வந்து ஓகே இன்னும் சொல்லப்போனா, அங்க அந்த ஊர்ல இருக்கிற நெறைய மக்கள் வந்து இந்த முஸ்லிம்ஸா தான் இருக்காங்க. இந்துஸ்ன்னு பார்த்தா வந்து அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா, அவங்களுக்கு அந்த மாரி ஒரு எண்ணம். இவங்க சொல்லி தான் இவங்க பண்றாங்க. இவங்க தான் உஸ்பேத்தி விடுறாங்க. அதனால தான் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மாரி கிடையாது. ஆனா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு புரொட்டஸ்ட்ல இறங்குறதா இருக்கட்டும், ஓகே புரொட்டஸ்ட் வந்து ஒரு நியாயமான வழியில நடந்துச்சுன்னா, ஓகே தான். தப்பு இல்ல. ஆனா ஏன்னா நெறைய இடத்துல புரொட்டஸ்ட் பண்ணி தான் நெறைய நியாயமா கிடைக்கிற வேண்டிய விஷயத்த கூட கிடைக்க விடாம நெறைய இடத்துல நடக்குது. ஓகேவா? புரொட்டஸ்ட் பண்ணி தான் அது எல்லாமே வாங்குற மாரி இருக்கு. ஸோ புரொட்டஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல ரீதியில வந்து பண்றதான ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு உயிர வந்து நீங்க வந்து அடிச்சு, எரிச்சு, எரிச்சதுக்கு அப்புறமும் அடிக்கிறீங்க அப்டின்னா, அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கோவம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா ஒரு தவறான செயல் தான். இது வந்து நீங்க ஃபியூச்சர்ல எந்த மாரியான ஒரு ஜெனரேஷன்க்கு வந்து நீங்க எக்ஸாம்பிளா இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அண்ட் இதுதான் நெறைய மக்களோட கருத்தாவும் இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாரியான விஷயங்கள பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க கேட்கிற எல்லா நியாயமான விஷயங்களும் வந்து அட்ரஸ் செய்யப்படும். கண்டிப்பா அதுக்கான ஒரு தீர்வும் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். நான் கண்டிப்பா அத பத்தி பேசுவேன். அகிம்சை தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. கண்டிப்பா அது எல்லாமே நம்ம நம்புவோம். தேங்க் யூ.